ஹலோ வணக்கம். இன்னைக்கு என்ன நம்ம வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டி லுக் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி அஞ்சு பியூட்டி அகாடமி சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வந்து சேர்ந்துடும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினேன், எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 456 ரொம்பவே வர்த்தபிள் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். நார்மலாக ஒரு ட்ரெஸ் நம்ம வாங்க போனோம் இல்லை ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸே வந்து நமக்கு 300 கிட்ட வரும் இல்லை 500 கிட்ட வரும். ஆனால் இது கிளாத்து ஸ்டிச்சிங்கோட சேர்த்தே வந்து 456 ரொம்ப சூப்பரான ஒரு அம்ப்ரெல்லா ட்ரெஸ் தான் நம்ம சொல்லலாம். சூப்பராகவே இருக்குது. இதோட சீவ்லெஸ்லுமே ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. நம்ம மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு இதோட ஃபுல் வியூ எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வேலைன்னு பேசிட்டே இருக்காமல் நம்ம வீடியோக்கு போயிடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரிப் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம முன்னாடி பண்ணணும். ஓகேவா? அந்த டோன் பண்ணி நல்லா வந்து சூப்பராக வச்சுக்கணும் அப்படின்னா கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து மேக்கப் முன்னாடியே நம்ம வந்து ப்ரிப் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேவா? அந்த ப்ரிப் பண்ணுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கிளென்ஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை வந்து நான் க்ளீனாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸியோட டோனர் தான். இந்த டோனர் வந்து என்னோடய ஃபேஸில் வந்து இப்படி டேப் பண்ணுறேன். டேப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவாக ஆகும். அப்போது என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா ஒரு க்ளோ கிடைக்கும். அதுக்காக தான் வந்து ஃபிக்ஸியோட டோனரை வந்து நான் இப்படி யூஸ் பண்ணுறேன். நார்மலாக வந்து நம்ம வந்து இப்படி தேய்ச்சி யூஸ் பண்ணுறதை விட இப்படி டேப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். நம்மளோட ஸ்கின்னுமே வந்து நல்லா ஒரு டைட்டன் கொடுத்து நல்லா ஒரு ஆக்டிவாக வச்சுக்கணும் ஃபேஸு. நல்லா டேப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து அது ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நார்மலாக வந்து எல்லோரும் நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து க்ரீம் பேஸு இல்லை அந்த அதுலேயே வந்து லிக்யூட் பேஸ் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே டைப்பான மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அது பார்த்திங்கன்னா ரீகோடோட இந்த மாதிரியான ஸ்ப்ரே டைப்பான மாய்ஸ்சரைசர் தான். இதுக்கு ஏன் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மேக்கப் வந்து ரொம்பவே லாங் ஸ்டேயிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் இந்த மாதிரியான ஸ்ப்ரே டைப் யூஸ் பண்ணுறேன். ஏன் ஸ்ப்ரே டைப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வீடு கட்டுறோம் அப்படின்னும் போது அதோட பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து அந்த வீடுவே வந்து நல்லா வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லை சேறு சகதியமாக இருக்குது அந்த இடத்துல நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா அது சீக்கிரமாக வந்து ஃபேட் ஆகிடும். அதே மாதிரி தான் நம்மளோட ஸ்கின்னுமே எடுத்துக்காட்ட நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஸ்கின்னுமே பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் வந்து நல்லா ஒரு பேஸ் நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன மேக்கப் போட்டாலும் அது லாங் ஸ்டேயிங்காக வச்சுக்கோம். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரியான ஸ்ப்ரே டைப் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறோம். இதுவே வந்து நம்ம லிக்யூட் டைப் இல்லை அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து வழிஞ்சு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால ஸ்ப்ரே டைப் பண்ணும்போது நம்ம ஸ்கின்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகிக்கும், லாங் ஸ்டேக்காக வச்சுக்கும். அதுக்காக தான் வந்து நான் இந்த ரீகோடோட ஸ்ப்ரே டைப்பான மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா வந்து ஹைட்ரேட்டிங்காக ஆயிடுச்சு. இதுவுமே கொஞ்ச நேரம் வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா பொதுவாக ரொம்ப நேரம் சீக்கிரமாக போயிட்டு வர மாதிரி இருக்காது இல்லையா? ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம் இல்லை வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போகிறோம் அப்படின்னாவே நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி அந்த இடத்துக்கு பிளேஸ்க்கு போயிட்டு நம்ம வரதுக்கு எப்படி இருந்தாலுமே ஒரு 4 or 5 hours ஆகும். அது வரைக்கும் நம்மளோட மேக்கப் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட மேக்கப் வந்து ரொம்பவே லாங் லாஸ்டிக்காக இருக்கும். பண்ணிட்டேன். டோனர் யூஸ் பண்ணியாச்சு. ஸ்ப்ரே டைப்பான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கோட ஃபிக்ஸி. இது வந்து நம்ம 2 in 1 யூஸ் பண்ணலாம். ப்ரைமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான் இருந்தாலுமே வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மேக்கப்புக்கு ரொம்பவே நிறைய யூஸ் பண்ணும். நம்ம வந்து இதை 2-3 டைம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட மேக்கப் வந்து ரொம்பவே லாங் ஸ்டேயிங் வச்சுக்கும். நான் இப்போ வந்து ப்ரைமராகவும் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் என்னோட மேக்கப் வந்து இதுவுமே லாங் ஸ்டேயிங் வச்சுக்கும். அதுக்காக வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரைமரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே போடக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நம்மளோட ஸ்கின்ல வந்து அப்சர்வ் பண்ணி அது கொடுக்காது. நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு சேஃபாக வச்சுக்கும். அதுக்காக தான் வந்து ப்ரைமர் ரொம்பவே நம்ம மேக்கப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமர் ரொம்ப முக்கியம். அதனால ஒரு நல்ல ஒரு பிராண்டடான நம்ம ப்ரைமர் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஸ்கின்னை வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இதுவுமே ஒரு 2 minutes வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். நான் ஒரு சில விஷயம் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடியே நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் வந்து லென்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இந்த லென்ஸ் பார்த்திங்கன்னா எப்பவுமே நான் நார்மலாக யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெஷ் லுக்கோட 1 day லென்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்க கலர் பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னோட டார்க் ஸ்கின் டோன்ன்றதுனால நான் ப்ளூ யூஸ் பண்ணால் எனக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த மாதிரியான ப்ளூ கலர் சூஸ் பண்ணி நான் வந்து லென்ஸ் இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாமே பண்ணிட்டோம். என்னோட லிப்பை வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா
கிளாஸ்மி இந்த இதுலேருந்து உங்ககிட்ட நீங்கள் வந்து லிப் கிளாஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை லிப் பாம் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட லிப்பை வந்து மாய்ஸ்டராக வச்சுக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த லிப் கிளாஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நான் வந்து மாய்ஸ்டர் யூஸ் பண்ண போகிறேன். இது எந்த மாய்ஸ்டர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணேன். இது நான் வந்து எப்பவுமே ரெகுலராக இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அது கூட நான் முன்னாடியே வந்து ஸ்ப்ரே டைப் ஒன்று எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா என்னோட மேக்கப் வந்து லாங் ஸ்டேயிங் இருக்கணும் அப்படின்றதுனால அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ப்ரைமர் எடுத்து இந்த மாய்ஸ்சர் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாய்ஸ்சர் எப்பவுமே எனக்கு வந்து ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாய்ஸ்சர் எப்பவும் நான் யூஸ் பண்ணிக்கிறது. நம்ம போடக்கூடிய எந்த ப்ராடக்ட்டுமே அப்படியே பேட்சாக நிற்க ஆரம்பிச்சிடும், இல்லை நம்ம ஸ்கின் வந்து அப்படியே ட்ரையாகவே இருக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி முதல்ல நம்ம மேக்கப் முன்னாடி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது தான் வந்து நம்ம மேக்கப் வந்து எப்படி லாங் லாஸ்டிக்காக வச்சுக்கும், இல்லை நம்மளோட ஸ்கின் எப்படி ஹைட்ரேட்டிங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இத்தனை விஷயங்களும் நம்ம ஃபேஸில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ வந்து நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நைக்காவோட கன்சீலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் இல்லை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன். இது உங்களுக்கு வேணும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40% இப்போ வந்து ஆஃபரில் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 கலர்ஸ் இருக்கும். இதில் வந்து ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் டார்க் ப்ரௌன், லைட் ப்ரௌன், இந்த மாதிரியான ஃபேர் ஸ்கின் டோன், லைட்டுக்கு அந்த மாதிரியான கலர் கரெக்ஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சீலர், இந்த மாதிரியான நிறைய கலர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது உங்களோட ஸ்கின் டோனுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேஸில் டிஸ்கலரேஷன் நிறையவே இருக்குது. ஆல்ரெடி எனக்கு பிம்பிள் வந்த மார்க்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா, அதோட என்னோட நோஸ் கிட்ட, மவுத் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து டிஸ்கலரேஷன் இருக்குது, ஐஸ் கிட்ட அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் மறைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட ஸ்கின் டோனுக்கு இந்த கரெக்டரும் என்னோட ஸ்கின் டோனான இந்த கன்சீலரும் மிக்ஸ் பண்ணி என்னோட ஃபேஸில் நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். இப்போ ரெண்டுமே எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு எங்கெல்லாம் டிஸ்கலரேஷன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து டேப் பண்ணிக்கிறேன். இல்லை பிளெண்ட் பண்ணாமல் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மட்டும் இப்படி டேப் பண்ணுறேன். இப்போது என்னோடய ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஈவன் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் வந்து வேறு எந்த ஒரு ப்ராடக்ட் எதுவுமே நான் அப்ளை பண்ணல, டேரெக்டாக ஃபவுண்டேஷன் போய்ட்றேன். நான் இன்றைக்கி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மால் போயிருந்தேன். சஃபோராவில் வந்து ஒரு குட்டி டப்பாவில் வந்து சஃபோராலோட ஃபவுண்டேஷன் வந்து சாம்பிள் பீஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்புறம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குட்டி டப்பாவில் வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான ஃபவுண்டேஷன் வந்து இந்த மாதிரி குட்டி டப்பாவில் எனக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி நான் அதை தான் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து போட்டு காமிக்க போகிறேன். இது வந்து ஃபேருக்கு, இது என்னோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான ஃபவுண்டேஷன் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. இதை நான் எப்படி இருக்குது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இதை கொடுத்தாங்க. சரி, இந்த மேக்கப்புக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் நான் இப்போ இதை எடுத்து டேரெக்டாக அப்ளை பண்ணுறேன். நான் வந்து டேரெக்டாக ப்ரஷ்லலாம் யூஸ் பண்ணல, ஸ்பாஞ்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். டேரெக்டாக ஸ்பாஞ்சிலே எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஏன்னா மறுபடியும் நம்ம இதில் அப்ளை பண்ணாலும் ப்ரஷில் அப்ளை பண்ணாலும் ஸ்பாஞ்சில் தான் வந்து பிளெண்ட் பண்ணணும். அதனால் நான் டேரெக்டாக அப்படியே எடுத்து இதில் அப்ளை பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அதிகமாக இல்லாமல் கரெக்டாக அப்ளை பண்ணும்போதே ஒரு ஈவனான டோன் நம்மளுக்கு வந்துடும். நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன். இதுவே பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ஒரு கவரேஜ் கொடுத்து நல்லா சூப்பராகவே இருக்குது சஃபரால். நான் இந்த பக்கம் அப்ளை பண்ணல, ஒன் சைட் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்து பிரைடல்ன்னும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக கொடுக்கலாம். நான் இப்போ வந்து லைட்டாக தான் பண்ணுறேன். 1 கோட் மட்டும்தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப வேண்டாம், ஒரு லைட்டான லுக் போதும் அப்படின்றதுனால ரொம்ப அதிகமாக பண்ணாமல் லைட்டாக மட்டும் தான் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். அப்படியே நெக்குமே லைட்டாக கவர் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா அப்ளை பண்ணதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நிஜமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிஜமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட ஸ்கின் டோனுக்கு அவங்க வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணவே போதும், இது கூட நீங்கள் எதுவுமே வந்து ஆட் பண்ண வேணாம், டேரெக்டாக உங்களோட ஸ்கின் டோனுக்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் கொடுத்தாங்க. எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி லைட்டாக ஹைலைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நைக்காலே வந்து ஃபேர் டோன் கன்சீலர் இருக்கு இல்லையா, அதே எடுத்து லைட்டாக நான் அப்ளை பண்ணி இன்றைக்கி ஹைலைட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ண வேணாம், இது மட்டுமே போதும் அப்படின்றதுனால இது மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன்.
சும்மா லைட்டாக மட்டும் பண்ணுறேன். ஓகே, இப்போது இந்த இடம்லாம் மட்டும் அப்படியே பிளெண்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு கண்ணுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து ஸ்டோர் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து நிறைய சான்ஸ், ஏன்னா மடிப்பு இருக்கிற இடத்துல தான் வந்து ப்ராடக்ட் எல்லாமே ஸ்டோர் ஆகும். அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம அங்கே ரிங்கிள்ஸ்லாம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, பிளெண்ட் பண்ணியாச்சு. காண்டோருக்குமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ப்ராடக்ட்லேயே வந்து டார்க் கலர்ஸ் இருக்குது இல்லையா, இந்த டார்க் கலர் எடுத்து நான் காண்டோருக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கினாவே அந்த ப்ராடக்ட்லேயே வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து தனித்தனியாக எதுக்குமே நம்ம ப்ராடக்ட் வாங்க வேண்டிய தேவை கிடையாது. இருக்கிற ப்ராடக்ட்லேயே வச்சு நம்ம ஹைலைட் யூஸ் பண்ணலாமா, கன்சீலர் யூஸ் பண்ணலாமா, இல்லை 2 டைம்ஸ் யூஸ் பண்ணி கன்சீலர் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம மேக்கப் பண்ணலாமா, அப்படியான நம்ம சில விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது நம்மளுக்கு ப்ராடக்ட் வாங்குறது கொஞ்சம் மிச்சமாகும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது ரொம்ப அதிகமாகலாம் கொடுக்கல, சும்மா லைட்டாக நான் கொடுத்துக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளஷ் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ப்ளஷ் போடாமல் நான் மேக்கப் போட மாட்டேன். அதனால் வந்து நான் ப்ளஷ்க்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக நான் தனியாக வந்து ப்ராடக்ட் எதுவும் நான் வாங்கல. நான் லிப்ஸ்டிக் வந்து மேட் லிப்ஸ்டிக் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். கலர் எசன்ஸ்லேருந்து அந்த கலர் எசன்ஸ்லேருந்து லிப்ஸ்டிக் எடுத்து நான் லைட்டாக வந்து இது ப்ளஷ்ஷாக நான் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கா. நீங்கள் வந்து கிளாஸியாக இருக்க லிப்ஸ்டிக்கை எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. மேட்டாக இருக்க லிப்ஸ்டிக் வேணால் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். என் நோஸ் மேலேயும் லைட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது காண்டோர் பண்ணதையும் இதையுமே நான் ரெண்டுமா சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்தோம் இதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் இதெல்லாம் போட்டிருந்தேன். இருந்தாலுமே இந்த ப்ளஷ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளாலஸ் லுக் நம்மளுக்கு வந்துடும். ஓகே, நான் ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணிட்டேன். நோஸ் காண்டோர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இப்போ ஃபுல்லாக நான் ப்ளஷ் காண்டோர் எல்லாமே வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு லூஸ் பவுடர் வச்சு நம்மளோட மேக்கப் எல்லாமே வந்து லூஸ் பவுடர் அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட காம்பேக்ட் இருந்தாலும் அதையும் வச்சு நம்ம பேக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து காம்பேக்ட் இருக்கு இல்லையா, ஃபாரெவர் 52லேருந்து என்னோடய ஷேட்க்கு ஏற்ற மாதிரியான பவுடர் தான் நான் வந்து யூஸ் பண்ணி பேக் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து பவுடரை இப்படி ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். ஏன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த க்ரீமியாகவே அப்படியே இருக்கும். இது என்ன ஆகும்னா கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு வளைஞ்சு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பவுடர் வச்சு செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மேட் ஃபினிஷிங் வந்துடும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இருந்துச்சுனாலும் நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு நம்ம எடுத்துடலாம். நம்மளுக்கு நிறைய வந்து பவுடர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நோஸ் கிட்ட, ஐஸ் கீழே இந்த மாதிரி இடத்துல தான் வந்து நம்மளுக்கு எக்ஸஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸ் ப்ராடக்ட் எல்லாமே வந்து இது மாதிரி எடுத்துடலாம். இப்போது நம்மளுக்கு ஒரு மேட் லுக் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐப்ரோஸ் தான் ஃபில் பண்ண போகிறோம். ஐப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நான் பிராண்டடெல்லாம் போகல. இது பார்த்திங்கன்னா இந்த பென்சில் வந்து ஃபேஷன் கலர். இது வந்து ஒரு 30 rupees தான். இது வந்து நான் ஃபேன்சி ஸ்டோரில் தான் நான் வாங்கினேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ப்ரௌன் கலரு. நம்ம வந்து சிம்பிளாக வேர் பண்ணிட்டு போகிறப்போ இந்த மாதிரியான டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு ரொம்பவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால நான் இந்த மாதிரி வந்து வாங்கிட்டேன். நான் ஐப்ரோஸ் மட்டும் கொஞ்சம் கிட்ட பார்த்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் அடுத்த வீடியோவில் வேணால் நான் வந்து ஐப்ரோஸ் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஐஷேடோ கொடுக்குறேன். ஐஷேடோ வந்து சிஸ் பியூட்டிலேருந்து ஒரு என்னோடய ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரியான இந்த ஷேட் எடுத்து லைட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐஷேடோ போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து ஐலைனர் போட போகிறேன். ஐலைனர் பார்த்தீங்கன்னா லாக்மியோட ஐலைனர் தான் யூஸ் பண்ணேன். நம்ம வந்து லாங் லாஸ்டிக்காக எப்பவுமே இருக்கணும் அப்படின்றதுனால வாட்டர் ப்ரூஃபே வந்து நம்ம டெய்லி போட முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன்னா வாட்டர் ப்ரூஃபே போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்ணுக்குமே வந்து க்ளீன் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா லாக்மியோட நான் லைனர் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போ வந்து லைனர் போட்டேன். இப்போது காஜல் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம்.
நான் காஜலுக்கு எப்பவுமே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட காஜல் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் அதே யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து தனித்தனியாக அதுக்குலாம் வாங்க முடியாது அப்படின்றதுனால நான் வந்து சேம் வந்து எப்போவுமே இது ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டாவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். பிரைட் யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் இதை மட்டுமே நான் யூஸ் பண்ணிக்கிறது. லாஸ்ட்டாக வந்து நம்ம லிப்ஸ்டிக் வந்து போட்டுடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கலர் எசன்ஸ் போர்டிலேருந்து இந்த மாதிரியான கலர் ஒரு மாதிரி என்னோடய ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கலர் நான் எடுத்து அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிந்தி வச்சோன்னா நம்மளோட லுக் வந்து ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம் இல்லையா, மேக்கோட ப்ரைமர் யூஸ் பண்ணோம் இல்லையா, இதே தான் வந்து நான் இப்போ லாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம மேக்கப் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது ஸ்டிக்கர் மட்டும் நான் எப்பவுமே வந்து நார்மலாக இந்த மாதிரியான மெரூன் கலர் குட்டி ஸ்டிக்கர் தான் நான் வைப்பேன். நான் அதே வச்சுக்கிறேன். ஏன்னா திடீர்னு வேறு மாதிரியான வச்சா எனக்கு சூட் ஆகாது. அதனால் இந்த மெரூன் கலர் ஸ்டிக்கரை நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து மேக்கப் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம வந்து லாஸ்ட்டு செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து இன்னும் வந்து செட் ஆகலை. அது ஆன பிறகு நம்மளோட மேக்கப் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதுக்குள்ளே என்னோடய ஹேர் டூலாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். என்னோடய லாஸ்ட்டு ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா ஹேர் டூலாம் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரியான லுக் வருதா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் அஞ்சு பியூட்டி அகாடமி சேனலை லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.